ஜெய் சாயிராம். நம்மை யாருமே புரிந்து கொள்ளவே இல்லையே என்று வருத்தம் அடைவதை நிறுத்திவிட்டு, நமக்கு சரி என்று எது தென்படுகிறதோ, எது மனதிற்கு படுகிறதோ அதை செய்துவிட்டு திருப்தியோடு வாழ்ந்துவிட்டு போகலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, வரப்போவதை நெருங்கப் போவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காமல் துணிந்து நிற்க பழகலாம். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு நகரலாம். நம்மை உன்னை நீயே முடக்கிக் கொள்ளாமல் இருக்கலாம். என் அன்பு பிள்ளையே, நாளையே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒன்று அதிசயத்தில் முடியப் போகிறது, மங்களகரமான குரு நன்னாளில். ஆம் என் பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நீ கண்ணீர் சிந்தின நாட்களெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. ஆம் என் பிள்ளையே, உனக்கு உதவி செய்ய ஓடோடி வர, உன் அருகிலேயே இருக்க, உனக்குள்ளேயே இருக்க இதோ உன் சாயப்பா முடிவு எடுத்து விட்டேன் என் பிள்ளையே. உனக்கானது அனைத்துமே உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. உன்னை எடை போட மற்றவர்கள் ஒன்றும் நீதி தவறாத தராசும் அல்ல, நீ ஒன்றும் விலை பொருளும் அல்ல என் பிள்ளையே. எனவே மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நினைக்கிறார்கள், அப்படி நினைத்து விடுவார்களோ அல்லது வேறு விதமாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்து நினைத்து மற்றவர்களின் பேச்சை நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் எதுவுமே மாறப்போவதில்லை என் பிள்ளையே. முகத்திற்கு நேராக புகழ்வது, அதே போல முதுகிற்கு பின்னால் இகழ்வது, இந்த இரண்டுமே உலகத்தின் இரு வேறு விதமான முகங்கள். ஆம் என் குழந்தையே, அதற்கெல்லாம் கவலையே படாதே. புகழ் தரும் என்றாலும் கூட உன்னை எதிலும் வீழ்த்தி விடாமல் பார்த்து கொள்ள பழகிக்கொள். உனக்கு புகழ் வந்துவிட்டால், மற்றவர்கள் உன்னை பாராட்ட துவங்கிவிட்டால் அதில் விழுந்து விடாமல் சரிசமமான மனநிலையோடு இருக்க பழகிக்கொள் என் பிள்ளையே. அதிகாரமும் பணமும் அதிகமாக இருக்கும் இடத்தில் புகழ்ச்சி என்பது ஒரு மந்திர கோளாகத்தான் செயல்படும். ஆம் என் குழந்தையே, புகழ்ச்சி என்பது ஒரு மந்திர கோளாகத்தான் செயல்படும். எந்த சூழலிலும் யாருடைய புகழ்ச்சிக்கும் எப்பொழுதுமே மதிமயங்கி விடாதே. அதன் பிறகு போக போக அந்த புகழ்ச்சியே உன்னை வீழ்த்திவிடும். மற்றவர்கள் அந்த புகழ்ச்சியையே உன்னை வீழ்த்த ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்வார்கள். ஆம் என் பிள்ளையே, தெளிவாக மனதை வைத்துக்கொள். நீ மற்றவர்களை நேசிப்பது எதுவானாக இருக்கட்டும், முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. ஆம் என் பிள்ளையே, முதலில் உன்னை நேசிக்க பழகு. அதிசயமான உனது ஆற்றலையும் அற்புதமான வாழ்வையும், உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வையும் பெருமிதமாக நேசிப்பதில் துவங்குகிறது உன் வாழ்வுக்கான உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஆம் என் பிள்ளையே, உண்மையான மகிழ்ச்சி இதில்தான் அடங்கியிருக்கிறது. விரும்புவதையெல்லாம் செய்வதும் விரும்புகிற மாதிரி வாழ்வதும் சரியான வாழ்க்கைதான், மிக மிக சரியான வாழ்வுதான். ஆனால் உன்னை மற்றவர்கள் விரும்புகிற மாதிரி வாழ்வதிலும் ஒரு அற்புதம் இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே. எது எப்படி இருந்தாலும் நீ மகிழ்ச்சியான வழியை தேர்வு செய்வதில் மட்டும் கவனமாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய மனதை நிம்மதியாக வைக்க கற்றுக்கொள். உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு நாளையே ஒரு அற்புத மாற்றம் நிகழப்போகிறது என் குழந்தையே. மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. அதிசயமான அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. உன் மனம் விரும்பும்படி நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன்னை தேடி வர வெகு தொலைவில் இல்லை நேரம். எனவே சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு.
எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. அந்த அதிர்ஷ்டம் வரும் பொழுது காயங்களால் வேதனைப்பட்டிருக்கும் உன் மனதை கண்ணீரால் நிரப்பிவிடாதே, மகிழ்ச்சியை நிரப்ப ஆயத்தமாகு. செல்வ செழிப்போ சொத்து சுகமோ இல்லாமல் வாழ்வது ஒன்றும் கேவலமான வாழ்வு அல்ல என் பிள்ளையே. இது இல்லாமல் வாழலாம். உண்மையான கேவலமான வாழ்வு என்பது கொஞ்சமும் தன்மானமோ சுயமரியாதையோ இல்லாமல் வாழ்வதுதான். தன்மானமும் சுயமரியாதையும் மிக மிக முக்கியம். எது இல்லாமலும் வாழலாம், ஆனால் சுயமரியாதையோடு வாழ்வது மிக மிக முக்கியம். என் அன்பு பிள்ளையே, நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும். ஆம் என் குழந்தையே, உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும் உன்னிடம் வரும் அந்த வார்த்தைகளே. எனவே பேசும் வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனமாக இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே கவனமாக இருக்க கற்றுக்கொள். திரும்பி பார்க்க வைக்கும் வசீகரமான முகம் எல்லோருக்குமே இருக்கும். உன்னை சுற்றி இருக்கும் அனைவரிடமுமே இருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் நினைக்க வைக்கும் அன்பான குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் என் குழந்தையே. அது உன்னிடம் இருக்கிறது. நீ அற்புதமான என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய நல்ல மனதிற்கு, உன்னுடைய வாழ்விற்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை நான் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு எது வந்தாலும் அது என்னுடைய ஆணைப்படிதான் உன்னை நெருங்கும். என்னை மீறி உனக்கு எதுவுமே தவறாக நிகழாது என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்வில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்வை நன்றாக வாழ தெரிந்தவன். ஆம் என் குழந்தையே, உனக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் சின்ன சின்ன இன்பங்களையும் சின்ன சின்ன செயல்களையும் ரசித்து வாழ கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, ரசித்து வாழ கற்றுக்கொள். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாக இருப்பதை விட கொஞ்ச நாட்கள் அவர்களை பாராமல் இருந்தாலே போதும். போனவர்களே மீண்டும் திரும்ப வருவார்கள் உன்னுடைய நல்ல மனதை பார்த்து. அப்பொழுதுதான் உன்னுடைய மதிப்பும் அவர்களுக்கு புரியும். உன்னுடைய உண்மையான பாசமும் அவர்களுக்கு தெரியும். அப்படி சற்று விலகி இருந்து பார். எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். ஆம் என் பிள்ளையே, எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் சூழல் நெருங்கிவிட்டது. விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது. நிம்மதியாக இரு. மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நல்லது நடக்கப் போவதை நீயே உணர்ந்து கொள்ளும் நேரமும் தருணமும் எல்லாம் கூடியிருக்கிறது. நீ ஏங்கி தவிக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து சேரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியே உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நினைத்ததுதான் நடக்கும். நீ நினைப்பதுதான் நடக்கும். நீ ஆசைப்பட்டதுதான் உனக்கு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ ஆவலுடன் எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நிம்மதியாக இரு. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லைதானே. சாயப்பா கூறுவது சரிதானே என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நிம்மதியாக இரு. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும்.
உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளிலால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்காதே. விதி நிச்சயமாக மாறும். காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களையும் போட்டு வைத்துக்கொண்டு குழம்பி தவிக்காதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே சென்று கொண்டே இருந்தால்தான் உன் மனதும் வெற்றிக்கான இலக்கை மட்டுமே சிந்தித்திருக்குமே தவிர, ஏதாவது வந்துவிட்டால் உடனே தயங்கி உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. இதை புரிஞ்சு கொண்டவர்களுக்கு வாழ்வு ராஜயோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன்.
என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறிக்கொண்டே இருந்தால் அதுவும் உன் காலடியில்தான் என்ற உண்மை உனக்கு ஏறும்போதுதான் புரிய வரும். எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயரத்தை எட்டி பிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தின் உச்சரித்து கொண்டே சாயி பாபாவின் காலடியில் சரணடையலாம். கவலையே படாதே. நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றியே தீருவேன். நீ நெடுநாட்களாக ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நிச்சயமாக நடைபெறும். அந்த விசேஷம் நான் நடத்தி வைப்பேன். அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ப முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆம் என் பிள்ளையே, நாடி வரும் பக்தர்களின் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை களைய உன் சாயப்பாவின் ஆசை எப்பொழுதுமே இருக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பிள்ளையையும் நான் கைவிட்டு விடமாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் தான் உன்னுடைய தாயும் தகப்பனுமான உன்னுடைய ஷிரடி சாய்பாபா. ஆனால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமென்றால் நீ என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பியாக வேண்டும். என்னுடைய உபதேசங்களை கேட்டுவிட்டு என்னுடைய வாக்குப்படி என்னுடைய அறிவுரைப்படி நடந்து பார்த்தையானால் உன் வாழ்வில் நீ நம்பவே முடியாத அற்புதங்களை விரைவில் காணலாம். ஒரு நொடி போதும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள், உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க தயாரா? அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்னிடமே கோபித்துக் கொள்கிறாய். கோபப்படாதே என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதாக அது இருக்கும் என்பதை
யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கிறது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் உன் சாயப்பா மீது சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் தகப்பனாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவகனாக நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கைதான். உன் வாழ்வின் வெற்றிக்கான பாதையை தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த வெற்றி பாதையில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றை போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை. உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திருப்பும் யாருக்கும் பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். எனவே எதற்குமே கவலை வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால். உன்னிடம் யாராவது வந்து உன்னை திட்டினாலோ உன்னை தண்டித்தாலோ அவரிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருக்காதே. சண்டை போடவே போடாதே. அதை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என்றால் 1-2 எளிய வார்த்தைகளால் அவர்களுக்கு புரியவை. அப்படி இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றுவிடு அமைதியாக. அவரோடு சண்டையிடாதே. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மனதால் கூட நினைக்காதே. நீ பிறருடன் சண்டை போடுவதால் அதனால் உனக்கு ஏற்படும் மன வலிகளை பார்த்து என் மனது வலிக்கிறது குழந்தையே. மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டும் அல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்கிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும்,
அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும் மற்றவர்களின் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே? அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்தி கொள்வேன், உயர்த்தி கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டி பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதையில்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, கவலைப்படாதே. ஏதாவது ஒன்றை கவனித்து கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம். அந்த தியானத்தை மறக்காமல் தினம்தோறும் செய் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நீங்கிவிடும் தியானம் செய்வதால். குழந்தையே, எப்பொழுதுமே மனதிலோ வாக்கிலோ உண்மையை மட்டும் பேசிப்பார். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. உண்மை மட்டுமில்லாமல் பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாகவே இந்த உலகம் உன்னை நம்பிவிடும். கண்மணியே, இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் பட்டு விட்டாய். இழக்க வேண்டியதையெல்லாம் இழந்து விட்டாய். இதுவரை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்வுகளே நிகழப்போகிறது. அதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய கைப்பிடி எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக உன் வாழ்வில் நிகழாது. இதுவரை நிகழ்ந்ததெல்லாம் உன் கர்ம வினைகளின் வெளிப்பாடுகளே. அந்த கர்ம வினையையும் நான் போக்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமைகள் கூட குறைந்து விட்டது. உன் கர்ம வினைகளால் இதுவரை நீ அனுபவித்து வந்த போராட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே மாறும். மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. இனி நீ ஜெயிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது. கவலையை விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. அந்த வாழ்க்கையை போராடி சந்தோஷமாக வாழ்ந்தே காட்டலாம். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டவை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததும் இல்லை.
நான் இருக்கிறேன். உனக்கு நல்லதையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி கொடுக்கவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கவலையை விட்டொழி, நம்பிக்கையோடு எழுந்து நில். மீண்டும் இருக்கும் இந்த வாழ்க்கையை போராடி ஜெயிக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. சந்தோஷமாக எழுந்து நில். வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உனக்கு முன்பிலும் பின்பிலும் பக்கவாட்டிலும் 8 திசைகளிலும் உன் அப்பாவின் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கும். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக அடியை எடுத்து வைக்க பயப்படாதே.